சனிக்கிழமை இதை செய்தால் தங்கம் குறையாமல் இருக்கும். வீட்டில் ஒரு சின்ன ஊசி அளவுக்கு கூட தங்கம் இல்லையா? பிள்ளைகளுக்கு தங்கம் அணிந்து பார்க்க ஆசை உள்ளதா? அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறத 100% நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்கம் சேரும். வாரம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்த பெருமாள் கோவிலுக்கோ சென்று திருமணமான பெண்கள் மகாலட்சுமியாக தாலியை சுமந்து கொண்டு பெருமாளை சனிக்கிழமை தோறும் வழிபடுவது நல்லது. அதே போல அவர் தொழிலுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. கோவிலுக்கு போறவங்க பெருமாளுக்கு உகந்த துளசி மாலையை கட்டி அவர்களுக்கு சாற்றினால் தொழில்ல விருத்தி கிடைக்கும். அனைத்து பெருமாள் கோவிலுக்கு சென்றால் அங்கு பெருமாளுக்கு சாற்றிய துளசியை பிரசாதமாக தருவது வழக்கம். அதை வாங்கி கண்கள்ல ஒத்திக்கொண்டு சாப்பிடுவீர்கள். இனி அனைத்தையும் சாப்பிடாமல் சிறிதளவு வீட்டிற்கு எடுத்து அந்த துளசியை தங்கம் வைக்கும் இடத்தில் துளசியோடு 2 கிராம்பு மற்றும் 1 துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கும். அதுபோல தொழில் விருத்தி, பதவி உயர்வு, பணம் அதிகமாகிறது, கடன் ஒழிகிறது, புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி வருமானம் பெருக இதெல்லாம் ஆரம்பிப்பதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க, உணர்வீங்க. வீட்டில் சின்ன அளவில் தங்கம் வச்சாலும் அத்தனை வடக்கு திசையில் இருப்பது நல்லது. அதனால தங்கம் இருக்கும் இடத்துல பட்டு துணி இருக்க வேணுங்க. பெட்டியில தங்கம் இல்லை என்றாலும் ஒரு பட்டு துணியை தங்கம் வைப்பது நல்லது. அதனால வாரந்தோறும் சனிக்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்க தரும் துளசிய பட்டு துணியில இருக்கும் தங்கத்தில் இந்த பொருட்களையும் வையுங்க. தங்கம் பெருகும், மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும். நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொருக்கும் கண்டிப்பா அது நடக்கும்.